ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் வந்துட்டு ஒரு ஐலாண்ட்ல இருக்கோம். இந்த ஐலாண்டோட பேரு இஸ்லா முஹேரிஸ். இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு கேன்கூனில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே ஃபெரி ஃபெசிலிட்டி இருந்தது. இப்போ நம்ம இந்த ஃபெரியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே டைரெக்டாக வந்து நம்ம டிக்கெட் வாங்கிட்டு இந்த ஃபெரியில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஃபெரியில் போகும்போதும் வரும்பொழுதும் ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து. ஸோ போகும்போதும் வரும்பொழுதும் இவங்க இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடி நம்மளை என்டர்டெயின் பண்ணி கொண்டு போய் விட்டாங்க. இந்த கடலோடைய அந்த தண்ணி கலரே வந்து ரொம்ப 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 அழகாக இருந்தது. இப்போ அந்த ஐலாண்டு போனதும் அந்த ஐலாண்டோடைய என்ட்ரன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஐலாண்டு போய் இறங்கினதும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இது மாதிரியான பைக்ஸ், அதுக்கப்புறம் கால்ஃப் வண்டி, இது மாதிரியான வண்டிகள் வந்துட்டு ரெண்டலுக்காக வச்சுருப்பாங்க. நம்ம போனதும் வந்து நம்ம அதை ரெண்ட் பண்ணிக்கலாம். எத்தனை பேர் நம்ம ட்ராவல் பண்ணுறோங்கிறத பொறுத்து நம்ம வந்து ரெண்ட் பண்ணிக்கலாம். அதே நேரம் இங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணி பார்க்கணும், 1 நாள் 2 நாள் தங்கி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா சின்ன சின்ன ஹோட்டல்ஸ் வந்து இங்கே இருக்குது. நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஐலாண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்சம் சின்ன ஐலாண்டு தான். கேன்கூன்ல இருந்து இந்த ஐலாண்டு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கு. இந்த ஐலாண்டோடைய மொத்த பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர் நீளமும் 650 மீட்டர் வைடும் வந்து இந்த ஐலாண்டோடைய பரப்பளவு. இந்த ஐலாண்டோட பேரான இஸ்லா முஹேரிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்பானிஷ்ல உமன் ஐலாண்ட் அப்படின்னு அர்த்தமா. இந்த ஐலாண்டில் இருக்கிற இந்த கடல் வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோவும் அண்ட் கரிபியன் சீயும் மீட் பண்ற இடம். இந்த ஐலாண்டில் வந்து இறங்கினோன்னா இந்த ஐலாண்டு வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து நிறைய ரெண்டல் வண்டி இருக்கு. நமக்கு கோவாவில் வந்து எப்படி நம்ம 2 வீலர்ஸ் ஆர் வந்து வேற ஏதாவது வண்டி வேணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதை ரெண்ட் எடுத்துட்டு நம்ம அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் இல்லையா? அதே மாதிரி இங்க வந்து 2 வீலர்ஸ் நிறைய இருக்கு. 2 வீலர்ஸ் நம்ம ரெண்டல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த கால்ஃப் வண்டி வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான வண்டி இங்க நிறைய வச்சிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து நம்ம எத்தனை பேர் இருக்கோங்கிறத பேஸ் பண்ணி ரெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஐலாண்டுக்குள்ள வந்துட்டு எல்லாமே வந்து காசாக தான் இருக்கும், எதுவும் ஃப்ரீயெல்லாம் இல்லை. இப்போ நம்ம வந்துட்டு இந்த அம்பர்லா சேர்ஸ் இது மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து இந்த சன்பாத் எடுக்கிற மாதிரி. இப்போ இந்த மாதிரியான சேர்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு. இந்த மாதிரி நார்மல் சேர்ஸ் வேணும் வித் அம்பர்லாவோட அப்படின்னா அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டு. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ஆப்வியஸ்லி ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய ஷாப் இருக்கும் டூரிஸ்ட் பிளேஸ்னாலே. அதே மாதிரி இந்த பீச் சைடு அப்படிங்கிறதுனால இந்த பீச் சைடு ஆக்சசரிஸ் வந்து இருக்கிற மாதிரியான நிறைய ஷாப்ஸ் இங்கே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து நிறைய பேக்கேஜஸ் இருக்கு. நம்ம வந்துட்டு பேக்கேஜ் வேணும்னா அந்த மாதிரி பேக்கேஜ் எடுத்துக்கலாம். அந்த பேக்கேஜ்ல வந்து ஸ்கூபா டைவிங் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க வேற ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும்னா அதுக்கான ஃபெசிலிட்டியும் இருக்கு. அண்ட் சில பேக்கேஜஸ்ல லஞ்சோட வந்து அவங்க பேக்கேஜ் கொடுக்குறாங்க. அண்ட் அது கூட வந்து நம்ம வந்து டால்ஃபின் போய் பார்க்கலாம். டால்ஃபினோட வந்துட்டு நம்ம ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பேக்கேஜ், டிஃப்ரெண்டான பேக்கேஜஸ் இருக்கு. நம்ம எது வேணும், நம்மளுடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம இது மாதிரி வண்டி தனியாக ரெண்டல் எடுத்துட்டு நமக்கு எங்கெங்க மட்டும் போகணுமோ அதை மட்டும் நம்ம தனித்தனியாக பே பண்ணிட்டு போய் கூட சுற்றி பார்த்துக்கலாம். நாங்களும் என்ன பண்ணோம், இது மாதிரி ஒரு கால்ஃப் வண்டி வந்து நாங்கள் ரெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு வந்து 4 ஹவர்ஸ் பேக்கேஜில் நாங்கள் ரெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது ஒரு சின்ன ஐலாண்டுங்கிறதுனால இந்த வண்டியிலேயே நம்ம வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வரலாம்.